முருகன் உருவம் பொறித்த வேல். தளபதி சாத்தப்பன் கடலில் இறங்கி தேடியபோது முருகப்பெருமான் அவரது கனவில் சொன்னது போலவே வள்ளி தெய்வானை உடனாய முருகன் சிலையுடன் வேல் ஒன்றும் கிடைத்துள்ளது. அதற்கு சத்ரு சம்ஹார வேல் என்று பெயர். இந்த வேலில் முருகப்பெருமானின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. வேறு இந்த ஆலயத்திலும் இருக்கும் வேல் ஆயுதத்தில் முருகனின் உருவத்தை பார்க்க முடியாது. இது பற்றி ஒரு முறை இந்த ஆலயத்திற்கு வந்த ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருபானந்த வாரியாரும் கூட பேசியிருக்கிறார். இந்த சத்ரு சம்ஹார வேல் ராமநாதபுரம் அரண்மனையில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. ஆண்டிற்கு ஒரு முறை 10 நாட்கள் நடைபெறும் மாசி திருவிழாவின் போது மட்டும் பெருவயல் சிவசுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இந்த வேல் தரிசனத்திற்காக வைக்கப்படும். இந்த வேலின் பெயர் சத்ரு சம்ஹார வேல். ரணபலி முருகன் கடலுக்குள் இறங்கி சிலையை எடுக்க முயன்ற பலருக்கு உடல் முழுவதும் ரணம் ஏற்பட்டதால் இத்தல மூலவர் ரணபலி முருகன் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறார். பக்தர்களின் உள்ளத்தில் ரணத்தை ஏற்படுத்தும் கடன், பிணி, எதிரிகள் பயம் ஆகிய துன்பங்களை எல்லாம் பலி செய்து தன் பக்தர்களுக்கு அனைத்து நன்மைகளும் அருள்வதால் இத்தல மூலவரான முருகப்பெருமானுக்கு ரணபலி முருகன் என்ற பெயர் பொருத்தமானதாகவே இருக்கிறது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.